டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே முகம் அழகா இருக்க, முகம் சொலிக்க, முகத்துல ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள் மறைய, அதே போல தோல் நோய்கள் வந்தா அதை சரி செய்து கொள்வதற்காண்டி ஒரு இயற்கையான வாழ்வியல் முறை மற்றும் அதுக்கான காரணங்கள், தீர்வுகளை பத்தி இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க இருக்கோம். இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம பல்வேறு வகையான உணவுகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரத்தத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தம் இல்லைன்னா உடம்புல பாத்தீங்கன்னா கருப்பு பொக்களங்கள், கருப்பு விதமான புஞ்சை தொற்றுகள், ஊறல், அரிப்பு, இது போல பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட்டுவிடுது. சிலருக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வயசுலேயே பாத்தீங்கன்னா ஹார்மோன் தாக்கத்தின் காரணமாக அங்கங்கே முகத்துல பருக்கள் நிறைய வருது. அந்த பருக்களை லேசா தின்னோம்னா உள்ள ஒரு வெண்மையான திரவம் போன்று வெளியேற்பட்டு அந்த இடங்கள் ஃபுல்லா சிவகந்து அந்த தடி சிகப்பா காணப்படுறது. அந்த தோலை அப்படி சொரிஞ்சோம்னா அங்க ஊழல் ஏற்படுறது, அரிப்பு ஏற்படுறது, நமைச்சல் இருக்கிறது, முகத்துல ஒரு மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்படுறது. இது எல்லாமே ஏற்படும். அப்போ நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ரத்த தூய்மை மட்டுமல்ல, உடல் தூய்மை. அதே போல உடல் தூய்மை மட்டும் ஆகாது, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நம்ம உடம்புல சத்து குறைபாடு, அது மட்டும் தீர்வாகாது. புளித்த உணவுகள், அதே போல இனிப்பான தின்பண்டங்கள், பேக்கரியில் பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள், பொட்டலங்களில் பயன்படுத்தக்கூடிய உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே படிப்படியாக தோல் நோய்கள் ஏற்பட்டுரும். அப்போ தோலானது நீர் வறட்சி குறைந்து முகத்துல பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை மேலிட்டு முகம் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு பளிச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு, ரத்த குருதியில பாத்தீங்கன்னா அழுக்கு சேர்றதுனாலையும், உடல்கள்ல மலச்சிக்கல் மூலமாக அழுக்கு சேர்றதுனாலையும் சிலருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உடம்புல கருப்பு பொக்களங்கள் அங்கங்கே காணப்படும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா மீன் செதில் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தோல் நிறம் மாறும். அது சொரியாசா கூட இருக்கலாம். இப்ப சிலருக்கு கரப்பான் நோயா கூட இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸிமா வகை சார்ந்தவங்களா இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா கருப்பு படைகளாக தோன்றும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த உடம்பு முழுதும் பாத்தீங்கன்னா லேசா ஆரம்பிக்கும், சின்ன ஆரம்பிக்கும். உடம்புல அந்த வேர்வை பட்ட உடனே என்ன ஆகும், உடம்புல மேலும் மேலும் பெருகிட்டே போகும். அப்போ உடம்புல வேர்வை சுரப்பி படும் பொழுதும் இதை சமப்படுத்துவதற்கு நம்ம பல சிரமங்களை எடுக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த தோல் நோயை நம்ம முழுமையாக குணப்படுத்தி நம்ம முழுமையாக முகம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நம்ம அழகு கலைக்கு சென்று நம்ம அழகுபடுத்துவோம். ஆனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவுகளை நம்ம உள்ளுக்கு எடுத்து வந்தாலே அது இயற்கையாகவே நம்ம உடம்புல நல்ல கழிவுகளை வெளியேற்றி உடலை தூய்மையாக வைத்து ரத்தத்தையும் தூய்மையாக வைத்து நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்து கொள்ள முடியும். சித்தர்கள் அதற்காக சில உணவுகளையும் மூலிகைகளையும் நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. அதே போல தவிர்க்க வேண்டிய உணவுகள், இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில உணவுகள் சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படும். கத்தரிக்காய் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கத்தரிக்காய் சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு அந்த உடம்புல கசகசன்னு இருந்துட்டு இருக்கும், அரிப்பு இருக்கும், ஊறல் வந்துட்டு இருக்கும். இப்போ அதே இது நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா சரி பண்ணிடும். அதே ஃபேமிலியை சேர்ந்ததுதான் சுண்டைக்காய். ஆனா சுண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அந்த அரிப்பு நிமிஷம் சரியாயிரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா கருவாடு, மீன், முட்டை, அசைவ உணவுகள், வெந்த உணவுகள், ஃப்ரைடு பண்ண உணவுகள், இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் யாருக்கு ஆகவே ஆகாதுன்னா தோல் நோய் உள்ளவங்களுக்கு அல்லது தோல் அழகா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகவே ஆகாது. உதாரணமா ஒருவருக்கு அரிப்பு இருக்கு, ஊறல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அவர் இதை எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு மேலும் மேலும் அதிகமாகும், குறையாது. தோல் பாத்தீங்கன்னா வறட்சி இருக்கிறதுனால அந்த கிருமிகளும் இதுகளுக்கு நண்பனாக மாறிவிடுவார்கள். எப்படி இனிப்பு இருக்கிற இடத்துக்கு தேநீர் அதாவது எறும்பு வருமோ, அதுபோல நம்ம உடம்புல அசைவ உணவுகள்,
காரமான உணவுகள், புளிப்பான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அல்லது பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் எந்த உணவா எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கிட்டாங்கன்னா பின்னாலே தேடி வந்துடும். அப்ப எப்படி உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் தானே. அப்ப புளிப்பான உணவுகளை தவிர்க்க வேண்டும். மசாலா பொருட்கள் பயன்படுத்திய உணவுகளை தவிர்க்க வேண்டும். கெட்டுப்போன உணவுகளை தவிர்க்க வேண்டும். வீட்டுல ஒரு நேரம் பயன்படுத்திய உணவை பயன்படுத்தணும். மீதம் இருக்கு நாளைக்கு பயன்படுத்திக்கலாம், அடுத்த நேரம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பிரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். இப்போ சிலருக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு கோல்டன் மருந்தா ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எத்தனையோ நலங்கு மாவு கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம். இந்த நலங்கு மாவு பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு தேங்காய் எண்ணெய், நாட்டு மர தேங்காய் எண்ணெய், சுத்தமாக செய்யப்பட்ட நாட்டு தேங்காய் மரையில சீமை அகத்தி, குப்பை மேனி, இந்த 2 மூலிகைகளையும் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 கிராம் எடுத்து நல்லா ஒரு 11 நாள் வெயில்ல காய வைக்கணும். மழை பற்றப்படாது. அந்த மேல் மூடியை மூடி வைக்கும் பொழுது அந்த ஈரப்பதத்துல தண்ணீர் வெயிலோட தாக்கம் பெற்று அந்த தண்ணீர்ல உள்ள ஈரப்பதமானது உள்ள பெறக்கூடாது. அதனால மேல் மூடி நம்ம ஒரு துணியை வச்சு கட்டி வச்சுக்கணும். அப்படி கட்டி வச்சுட்டு இந்த எண்ணெயை 11 நாள் சூரிய படம் வச்சுட்டு இந்த எண்ணெயை நீங்க மேல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தோல் வறட்சி போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ இருக்கு பாத்தீங்களா, தனி பூ இதழ் எடுத்து இது தங்க பசுவத்துக்கு நிகரானது. ஆவாரம் பூ, கரிசாலை, கீழாநெல்லி, இந்த 3ஐயுமே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது கூட கடைசியா கொஞ்சமா என்ன குர்குமின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டீங்கன்னா முழுக்க ஒரு ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும். இதே பேசியலாவும் பயன்படுத்தலாம், சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய சித்த மருத்துவ மையத்துல ஜீவ கர்ப்ப ரசாயனம் இதை வழங்கி வந்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ரசாயன மருத்துவ வகையை சார்ந்தது, சித்தர்கள் அருளப்பட்டது. இத தினமும் காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, 2 வேளை சாப்பிட்டுட்டு இளம் சூடான வெந்நீர் அல்லது பால் எடுத்துட்டு வந்தீங்கன்னாலே போதும். உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே தோலானது சுருக்கங்கள் எல்லாமே நீங்கும், முகத்துல பொலிவு உண்டாகும். எப்போதுமே நம்மளை பாக்குறவங்க குறைஞ்ச வயசுல எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடிய அளவுக்கு முகம் ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பா இருக்கவங்க கலையா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, தோல் நோய்கள் இல்லாம சிறப்பா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. என்னோட மருத்துவமனையில நிறைய பேர் இதை பற்றி பலன் பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அதுபோல முக சுருக்கம் இல்லாம எப்போதுமே இளமையாக, நோய்கள் எதுவும் வராமல் இயற்கையாகவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த ஜீவகர்ப்ப ரசாயனம் பெரிதும் உதவி செய்யும். நன்றி.